இங்க உடம்பு முழுக்க அதிகமா டேட்டா இருக்கவங்க அங்க உள்ள கேங்கோட லீடர்னு அர்த்தம். ஆக்சுவலா இவங்க அப்பாவும் ஒரு கேங் லீடரா தான் இருந்திருப்பாரு. வீட்டுக்கு வரும்போதெல்லாம் உடம்புல ஏதோ ஒரு காயத்தோடவே வருவாரு. ஒரு நாள் விஷம் குடிச்சு இறந்தும் போயிருவாரு. இதெல்லாம் பார்த்த சியானுக்கு ட்ரக் டீலர்ஸை பார்த்தாவே கோவம் வருது. இவனும் வேலை இல்லாம சும்மா தான் இருப்பான். அப்போதைக்கு இவன் ரோட்ல போகும்போது ஒரு ட்ரக் டீலரை பாக்குறான். அந்த இடத்துக்கு அவனை அடிச்சு போட்டுறான். அந்த டீலர்ட்ட இருந்து எடுத்த காசை எடுத்துக்கிட்டு பார்பிக்யூ போறான். அங்க ஒரு கேங்குக்கும் இன்னொரு கேங்குக்கும் சண்டை வருது. இவனும் ஒரு கேங்ல உள்ள ஆளுகளை காப்பாத்திடுவான். அந்த கேங்கோட லீடர் இவனை டின்னர் கூப்பிடுறாங்க. இவனும் அங்க போனோடனே எங்க குரூப்ல சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி அந்த லீடர் கேட்கறாரு. எனக்கு சேர்றதுக்கெல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுவான். இருந்தாலும் அந்த லீடர் விசிட்டிங் கார்டு எடுத்து இவனுக்கு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாரு. இவனு வீட்டுக்கு போற வழியில கடங்காரெல்லாம் இவனை துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. போட்டு அடி அடின்னு அடிச்சிருவாங்க. அப்பதான் இவன் பாக்கெட்ல ஒரு கார்டு இருக்கிறத பாக்குறாங்க. இந்த கார்டு எப்படி உனக்கு வந்துச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அவரு தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்றான். உடனே அவருக்கு போன் பண்ணி கேக்குறாங்க. அவரும் அவங்கள விட்டுன்னு சொல்லி அந்த கடனை பூரா அடைச்சிருவாரு. மறுபடியும் அந்த லீடரை மீட் பண்ண போறான். அந்த லீடர் உனக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லி கேட்கிறாரு. அதை கேட்கவுமே இவங்க அப்பா ஞாபகம் வந்து இந்த குரூப்லயும் சேர்ந்துடுறான். ஆனா அதுக்கப்புறம் தான் இவனோட அழிவு காலமே ஆரம்பிக்குது.